رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்போது ஆலங்குடா அல்ஜின்னா நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் கடந்த ஒரு 3 தினங்களாக தில்லேடி ரத்மலியா பகுதியிலே எம்டிஎம் மீடியா ஊடாக அல் ஹசனாத் பள்ளிவாசலுக்கு முன்னால் அந்த நிர்வாகத்தினுடைய அனுசரணையோடு ஏனைய சகோதரர்கள் அந்த தில்லேடி சூழ உள்ள சகோதரருடைய அனுசரணையின் மூலமாக இன்றைய தினம் ஆலங்குடா பகுதியிலே சில இடங்களுக்கு நாங்கள் வெள்ள நிவாரணம் கொடுப்பதற்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே ஆலங்குடா பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது. அதிலே சில வீடியோக்களை நாங்கள் வேறு வீடியோவினூடாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். என்றாலும் கூட இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இன்றைக்கு 100 பார்சல் மாத்திரம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த 100 பார்சலை கொண்டு நாங்கள் வெறுமனே தாருசலாம் என்று சொல்லக்கூடிய கிராமத்துக்கு வெறும் 10 பார்சல் தான் கொடுத்திருக்கிறோம். அதுபோல நாங்கள் இன்னும் இந்த அல்ஜின்னா நகர் புறத்துக்கு நாங்கள் வெறும் 35 பார்சல்கள், அதுபோல மசூர் நகர் இருக்கிறது, அல் அசாம் நகர் இருக்கிறது, அல்ஜின்னா நகர் இருக்கிறது. இப்படி பல கிராமங்கள் இதுக்குள்ளே தண்ணீரிலே நிரந்தரமாக மூழ்கி இருக்கிறது. வெள்ளம் வற்றி ஒரு வார காலமாகியும் இன்னும் தண்ணீர் வற்றப்படாமல் இங்கு மக்கள் தண்ணீருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இன்னும் அடுத்தவருடைய வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் நாங்கள் 20 பார்சல், 35 பார்சல், 50 பார்சல் கொடுத்தெல்லாம் போதாது. நிறைய பார்சல்கள் இந்த பகுதிக்கு தேவைப்படுகிறது. எனவே தனவந்தர்கள் உங்களால் முடியுமாக இருந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் தர்மங்களை செய்வதற்கான ஒரு அழகிய வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே பொருளாதார வசதி படைத்த உறவுகள் இருப்பீர்களாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பகுதிக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களோடு நீங்கள் கலந்துரையாடி ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தால் உங்களுக்கு இந்த மக்களுக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வரும். எனவே பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாங்கள் வெறுமனே 100 பார்சலோடு மாத்திரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் 10-20 என்றால் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே உங்களால் முடிந்த பங்களிப்புகளை எங்களுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இதுக்காக வேண்டி இந்த பங்களிப்பை செய்த எம்டிஎம் மீடியா நிறுவனத்துக்கும் அதுபோல இந்த பணியில் பங்கெடுத்த எங்களுடைய அல் ஹசனாத் பள்ளி நிர்வாகம் உட்பட நப்லி மோலை உட்பட ஷாஃபி மோலை மற்ற உறவுகள் தில்லேடி ரத்மலியா உறவுகளில் குறிப்பாக ஜிஃப்ரினானா அதுபோல பழைய முன்னாள் தலைவர் போன்ற நிறைய உறவுகள் பேர் சொல்ல முடியாமல் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்து கொள்கிறோம். இதுபோல இன்னும் பல உறவுகள் எங்கள் மூலமாக நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இதுவரைக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எந்த விதமான நிவாரணங்களும் பெற்றுக்கொள்ளப்படாத எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. எனவே அரசாங்கமும் அவர்களுக்கான நிவாரணங்களை இப்பொழுது வழங்குவது அறிவித்திருக்கிறது. எனவே எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி உங்களால் முடிந்த பங்களிப்புகளை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டதற்காக பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.